2025-26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி ராகு தசை இந்த 2025-26 நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி. இந்த 4 கிரகங்கள் இந்த ராகு தசை இந்த ரிஷபராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து, ஏன்னா சந்திர தசை அப்படிங்கிறது 10 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கும். குழந்தை பருவத்தில் 10 வருடங்கள் சந்திர தசை போன பிறகு அதன் பிறகு 7 வருடம் செவ்வாய் தசை, 9 வயசு வரைக்கும் கூட சந்திர தசை இருக்கலாம். ஒரு சில பேருக்கு தசா இருப்பு 1 வருடம் கூட இருக்கலாம். அது உங்களுடைய சுய ஜாதக இருப்பை பொறுத்து. அதாவது 28லேருந்து ஒரு 33 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடப்பில் வரலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்கள். ஏன்னா மிருகசீரிடம் முழுமையான 4 பாதங்கள், இதில் 2 இருக்குது, மிதனத்தில் 2 பாதங்கள். தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடம், அதில் 6 வருடம் நம்ம கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் கூட ப்ளஸ் ஒரு 18 வருடம் ராகு தசை, 24 வயசு வரைக்கும் ராகு தசை வரும். இந்த ராகு தசை ரிஷபராசிக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குது, ராகு கேது பேச்சினால் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி சனியும் அதே மாதிரி தான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் 11ல் இருக்கிறார். அது வக்ரமானா கூட, எந்த கிரகங்கள் வக்ரமானா கூட இப்போ 7 சனியோ அஷ்டம சனியோ கிடையாது. ஆனால் ரிஷபராசியில் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்? ராகு பகவான் அப்படிங்கிறது நிழல் கிரகம், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட காரகுத்தவங்களை வாங்கி தசை நடத்தும். அதாவது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டோட தசையாக நம்ம எடுத்துக்கணும். ராகு சூரியனோட வீட்டில் இருந்தால் சூரியன், செவ்வாயோட வீட்டில் இருந்தால் செவ்வாய், சனியோட வீட்டில் இருந்தால் சனி, அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 24 வயசு வரைக்கும் இப்போ ராகு தசை நடக்குது. மீதி உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்குதுனாக்கா பின்னாடி சொல்கிறேன். முதல்ல படிக்கிற காலகட்டத்திலேருந்து போயிடுவோம். படிப்பு ரீதியாக ஒரு சிலருக்கு மந்த நிலை கொடுக்கறதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம், அந்த தசாநாதன், அதாவது அந்த வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது ராகுவுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த தசைங்கிறது நல்லா இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு சில நிம்மதி இழப்புகள் வீட்டில் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் வீட்டில் வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை,
அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு தொழில் அமையிறது, ஒரு வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன், இது மாதிரி போயின்னு இருக்கும். உங்களுக்கு ராகுதசை சரியில்லைன்ற பட்சத்தில் சண்டை சச்சரவுகள் அது மாதிரி இருக்கும். படிப்பு ரீதியாக தொய்வு, மனசளவில் கொஞ்சம் பாதிப்பு, நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறைய இருக்கும். அது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இது மாதிரி நெகட்டிவாக நம்ம அதிகமாக சொல்லக்கூடாது. ஏன்னா தசை சரியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து ராகு தசையில் நல்லாவே இருப்பாங்க, படிப்பு ரீதியாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும். என்ன காரணம்னாக்கா, உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணும். யோகம் செய்யக்கூடிய வீடு எது அப்படின்னா, இந்த ராசிக்கு புதனோட வீடு யோகம் செய்யும். இதே லக்கணமாக வந்தால் சிறப்பு. வேறு லக்கணமாக வந்து அந்த வீட்டுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருந்து தசா நடத்தினால், குருவுடைய பார்வை அதுக்கு இருந்துச்சுனாக்கா, அது மட்டும் இல்லாமல் யோகர்களோட சேர்க்கை, யோகர்களோட பார்வை, சேர்க்கைனாக்கா ராகு கூட சேர்ந்தாவே மொத்தமாக அவுட் ஆகிடும். கொஞ்சம் ஒரு சில டிகிரி கொஞ்சம் தூரம் இருக்கணும், ரொம்பலாம் இல்லை. ரொம்ப நெருக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த காரகத்துவம் அடி வாங்கும். அதாவது உங்கள் லக்ன யோகர் யார் சேர்ந்தாலும் சரி அந்த காரகத்துவம் அடி வாங்கும். அடி வாங்கினாலும், அதாவது பாதிக்கப்பட்டாலும், அந்த காரகத்துவத்தை தான் நம்ம ராகு தசையில் கொடுக்கும். எந்த கிரகம் சேருதோ, ஏன்னா 2 ஆதிபத்தியமாக வரக்கூடிய கிரகங்கள் நிறைய இருக்குது. அந்த ஆதிபத்தியம் ஒன்று நல்ல ஆதிபத்தியமாக இருக்கும், இன்னொன்று வந்து கெடுபலம் செய்யக்கூடிய ஆதிபத்தியமாக இருக்கும். அப்போ 2த்தையும் கொடுக்கும்போது அது நல்ல ஆதிபத்தியமாக வராது, அப்போது நல்ல பலன்களாக வராது. அப்போது குருவுடைய பார்வை இருந்தால் சிறப்பு, யோகர்களுடைய பார்வை இருந்தால் சிறப்பு. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 4ல் கேது பகவான், சூரியனோட வீடு. சூரியன் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அது வந்து கேது பகவானை பற்றி பேசுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எந்த வீட்டில் இருக்கோ ராகு கேது அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, கிரக நகர்வுகளை வச்சு தான். இப்போ சனி வந்து அவரோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால சனி வந்து ஒரே இடத்துல இருக்கிறார், மீன ராசியில். இந்த வருடம் ஃபுல்லாக அடுத்த வருடம் அங்கே தான் இருப்பார். இப்போ ராகு கொடுக்க வேண்டிய பலன்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே பலன் தான். இப்போ ராசிக்கு எங்கே இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றத ராகு நிலையான பலன்களாக சொல்லிடலாம். ஆனால் கேதுவுக்கு இந்த சூரிய பகவான், வீடு கொடுத்த சூரிய பகவான் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் மாறினே இருப்பார். அந்த பலன்களை வச்சு தான் கேதுவுடைய பலன்களை கணிக்க முடியும். அப்போ கேது பகவான் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம், பெருசாக கெடுக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை தசாபுத்தி ரீதியாக பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த வயது காலகட்டத்தில், இப்போ சனி நல்லா இருக்குது உங்களுக்கு, ராகு கேது நல்லா இருக்குது, குருவும் 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு சில பேர் வந்து லவ் சம்மந்தப்பட்டதில் அந்த ஒரு இதுவாக ஆயிருப்பாங்க. இது எல்லாமே நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா அது நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ராகு தசை கொடுத்து கெடுக்கக்கூடியது. ஆனால் லவ் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடியது. அது அந்த வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க. இது ராகு கொடுத்துச்சுனாக்கா, சனி சம்மந்தப்பட்டு இருந்தாலோ சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருந்தாலோ இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான உணர்வுகள் வரும். இது நல்லது கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்தி சரியில்லை அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே சொல்ல முடியாது, 100க்கு 90 பேருக்கு சொல்லலாம். அதில் ஒரு 10 பேர் தப்பிக்கலாம், அவ்வளோதான். நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று தப்பிச்சிருவாங்க, பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க தப்பிச்சிருவாங்க. ரொம்ப ஏழ்மையான இருக்கக்கூடிய நபர்கள், கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு படிப்பு தான் வாழ்க்கை. படித்தாதான் அவங்க முன்னுக்கு வர முடியும். அந்த படிப்பில் தடை வருது, இது மாதிரி லவ் அப்படி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, பிரச்சனைங்கிறதுல இந்த உணர்வுகள் வருது, பசங்கள கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க, பெண்களோ ஆண்களோ படிக்கக்கூடிய காலத்தில். இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் எதிர்காலம் அவங்களுக்கு சரியில்லை, அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்தி சரியில்லை அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லவே தேவையில்ல, எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நேரம் சரியில்லை, பின்னாடி வந்து எதுலேயுமே வந்து நிலையான ஒரு வேலையோ நிலையான ஒரு திருமணம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க, இப்போ ராகுதசையில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு நல்ல ஒரு இதுதான் உங்களுக்கு. எல்லாமே கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவான் இருக்கு இல்லையா, இது ராகு தசைனாலே சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தாலே, இல்லை சந்திரன் வந்து கூட சேர்ந்துருந்தா, அப்படி இல்லைனாக்கா
சந்திரனோட வீட்டில் சந்திரனோட நட்சத்திரம் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட இருந்தால், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம், இது மாதிரி இங்கே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, இது மாதிரி. அப்படி இல்லை, வெளிநாட்டுக்கு உண்டான படிப்பு என்கிட்ட இல்லை அப்படின்னா ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி, அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த ராகு தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நான் நிறைய சொல்லியிருப்பேன். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இந்த வயசு காலத்தில் வருது அப்படின்றதுனால இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண வயசு காலத்தில் ராகு தசை வருது. இப்போ 22, 23 வயசுக்கு மேலே திருமணம் பார்க்க முயற்சி பண்ணுவீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செட்டில் ஆயிடுச்சுனாக்கா உடனே வந்து திருமணத்தை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த ராகு தசைங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கணும் நல்லபடியாக. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, 2, 7 அதாவது உங்கள் லக்னத்துக்கு அந்த இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிரும். திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட பெருசாக ஒன்றும் இருக்காது. அதை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பரவாயில்லங்க, என் கணவர் ஏதோ ஒரு சண்டை அப்பப்போ வரும், எனக்கு பிரச்சனை வரும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்வாங்க. ஆனால் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, சரியில்லைன்ற பட்சத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த கிரகங்கள் ராகு கேதுவோடு மாட்டிடுது. அப்படி இல்லைன்னாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கு, பாவகிரக நட்சத்திரம் ஏறி இருக்குது, பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கு 2, 7 இது மாதிரி இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கை டோட்டலாக பிரச்சனை கொடுக்கும். ஒன்று லேட் பண்ணும், உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து தசை நல்லா இருந்துச்சுன்னா லேட் பண்ணி விட்ரும். அப்படி இல்லை, டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் கல்யாணத்தை கூடிய வச்சுட்டு பிரச்சனை வர வச்சு பிரிய வச்சு இன்னொரு திருமணத்தை கொடுக்கும். எதுக்கடா திருமணம் பண்ணோம் அது மாதிரி ஆகிடும். அது மாதிரி நம்ம நெகட்டிவாக சொல்லலை, இந்த தசை அமைப்புகள் அந்த ராகு தசைங்கிறது இப்படி இருந்தால், அதாவது 2, 7 பாதிப்புகள் இருந்தால் ராகு தசை சப்போர்ட் பண்ணாது. ராகு தசையே நல்லா இருந்தால் கூட ஓரளவுக்கு திருமணத்தை வச்சு வைக்கும். அதாவது ஒரு திருமணத்தை கொடுத்துட்டு அப்படியே சமமாக போகுது, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆசைப்பட்ட மாதிரி இருக்காது. ஆனால் 2, 7 நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ராகு சேர்ந்து கொடுக்கும். ஒரு சில பேருக்கு அது இந்த மாதிரி வயசில் லவ் வந்து கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி நல்லாவும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த ராகுக்கு மட்டும். இப்போ குரு தசை இந்த வயசில் நடந்தால் அது சொல்ல போகிறதில்ல, குரு கொடுத்துரும், கெடுக்காது. ஒன்று லேட் பண்ணி கொடுக்கும், இல்லை கஷ்டத்தை கொடுக்காது திருமண வாழ்க்கையில், அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் ராகுக்கு அப்படி கிடையாது, நிறைய விதிவிலக்குகள் உண்டு, நிறைய அது அந்த அளவுக்கு குளறுபடி இருக்கும். ராகுக்கு வந்து டீட்டெயில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க, அந்த வேலை வாய்ப்பு நல்லாவே போகும். ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு எனக்கு நிறைய பஞ்சாயத்தாக இருங்க ராகு தசை. ஏன்னா இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஒரு சில ராசிகளுக்கு வந்து 7.5 சனியில் வந்து கஷ்டப்பட்டுன்னு வராங்க. 7.5 சனி இல்லாத ராசி ஏன் நான் கஷ்டப்படுறோம், எதுக்கு கஷ்டப்படுறேன்னா தசா புத்தி. உங்களுக்கு ராகு தசை அது மாதிரி அமைஞ்சிடும். நான் நிறைய சொல்லிட்டேன் ஃபஸ்ட்லேருந்தே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அது மாதிரி வேலை வாய்ப்புலேயும் அப்படி தான். உங்களுக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில அந்த வயசு காலத்தில் கடந்து வந்துட்டு இப்போ திருமண வாழ்க்கையும் கடந்து வந்துட்டீங்க, இப்போ வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க. வேலை வாய்ப்பில் வந்து ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகு தசை சரியில்லை. ராகு இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ ராகு 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ ராகு தசைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, இப்போ குரு பார்வை இருக்குது கோச்சார ரீதியாக. இப்போ ராகு தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேர் கிளியர் ஆகும். அதுவும் பெரிய தொழில், அதாவது பெருசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போகணுன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. உங்களுக்கு வந்து ராகு தசை நல்லா இருந்தாலும் ஓகே. ராகு கூட 12 வருடங்கள் ஒரு பலன் கொடுக்கும், பின்னாடி 6 வருடங்கள் ஒரு பலன்கள் கொடுக்கும். இது எப்படின்னாக்கா ராகு தசை ராகு புத்தி, அதே மாதிரி குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தியில் வந்து சென்ட்ரு பகுதியில் பிரியும். சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. இந்த புத்திகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களை நம்ம நம்ப முடியாது. அது கூட உங்கள் லக்கணத்துக்கு இப்போ ராகு அமர்ந்த இடம் யோகராக இருந்துச்சுன்னு வச்சிங்களா, யோகரோட வீடு இருந்ததுனாக்கா அந்த யோகர், அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகம் சரியில்லைன்னா 18 வருடங்களும் கெடுபலன்கள் சொல்ல முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா வீட்டில் தலைமை சரியில்லைன்னு வச்சிங்களேன், எதுவுமே சரி இருக்காது. அது மாதிரி இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்னா ராகு சரியில்லைன்னு அர்த்தம். அந்த தசை வந்து கெடுபலன்களை கொடுக்கும். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ராகுவுக்கு வீடு கொடுத்த சரியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ ராகு தசை ராகு புத்தி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு புத்தின்னாக்கா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்ன யோகராக இருந்தால்
ராகு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அடுத்து வரக்கூடியவே ராகு புத்தி, அதுக்கப்புறம் குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி வரைக்கும் டோட்டலாக வந்துடும். சுக்கிரனில் மட்டும் பிரியும், விதிவிலக்கு உண்டு. சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் போது இந்த ராகு பகவானுக்கு நட்பு கிரகமாக வந்துட்டாக்கா சுக்கிர புத்தி ஆரம்பித்த சென்ட்ரு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும். பின்னாடி அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தியெல்லாம் நன்மை செய்யாது. ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை கிரகமாக வந்துட்டா, பகை செய்யக்கூடிய கிரகமாக வந்து பகை கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யாது. அது மாதிரி லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா டோட்டலாகவே உங்களுக்கு 12 வருஷம் நல்லது பண்ணாது. பின்னாடி வரக்கூடிய சூரிய புத்தி இருக்கு இல்லையா, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது எப்படி பார்த்தாலும் முதல் 12 வருஷம் கஷ்டத்தை கொடுத்ததுனாக்கா பின்னாடி நல்லாயிருக்கும். முதல் 12 வருஷம் நல்லது பண்ணிச்சுனாக்கா பின்னாடி கஷ்டத்தை கொடுத்துரும். இப்படி தான் எடுத்துக்கணும் ராகு தசையில். உங்களுக்கு தொழில் சரியில்லையா, அந்த சுக்கிர புத்தி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேலை சரியில்லையா, அந்த சுக்கிர புத்தி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த சுக்கிர புத்தியில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இது வரைக்கும் நல்லா இருந்தது, சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருந்தது, இது வரைக்கும் இதுக்கப்புறம் நல்லா இல்லை, சுக்கிர புத்தி ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். இப்போ தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க, முதலீடுகள் போடுறதில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க தொழிலாக இருந்தால். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரக பயிற்சிகள், அதாவது குரு, ராகு, கேது பயிற்சிகள் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதிலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது, தசாபுத்தி ரீதியாக ராகு தசை உங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி சரியாக இருந்துச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி.